அதாவது காதலியை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை. ஆனா 4, 8, 12 8, 12 தொடர்பு கொள்ளும் போது ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது 5வது வீடு 2, 6, 10 வருது. இது லவ் பண்ணாலும் கூட அது திருமணம் வரைக்கும் செல்லாது. என்ன சார் 7க்கு 7 காரணம் நீங்க லவ்வுக்கு போறீங்க. 7வது மனைவியை குறிக்கிறது. 7, 6னா இங்க லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை. 7க்கு 12 மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவார். கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை, ஆனா 7க்கு தீமையா இருக்குதால. ஆனா 6வது வீடு ஆளுமைன்னு சொல்றோம் இல்லையா, வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, மனைவி அடிமைப்படுத்துவார். மனைவி ரீதியா வருமானம் வரும், ஆனா மனைவி அடிமைப்படுத்துவார். ஏன்னா 6ங்கிறது அடிமைப்படுத்துதல் குறிக்கும். ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை இது. சரிங்களா? அதாவது 5க்கு அப்படியே ஆப்போசிட் சார். சொல்லுங்க. ஆமா சார், அதெல்லாம் இங்கதான் சார் வருது. 7வது வீடு 2, 6 தொடர்பு கொள்ளும் போது யார் யார் ஜாதகத்துல 7வது வீடு 2, 6 தொடர்பு கொள்ளுறதோ இவர்களுக்கு முன்னாவே அவங்க மனைவி போயிடுவாங்க. ஜாதகத்தை கொடுத்து கேட்பாங்க இல்லையா, நான் முன்னாடி போறேன்னா அவங்க முன்னாடி போறேன்னு கேட்பாங்களா சார்? என்ன சார் 7வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் அவருக்கு முன்னாடி போயிடுவார். அவருக்கு வெளி வேதனை இருக்கும். அதாவது இது லக்னத்துக்கு தீமை, இது 7க்கு தீமை. நேற்று ஒரு 3 ரூல் எழுதணும் இல்லையா ஈவினிங் போகும்போது, ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது லக்னத்துக்கு ஒரு விளைவையும் தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவையும் 2ஆம் வீட்டுக்கு ஒரு விளைவையும் தரும்னு எழுதணுமா சார்? நேற்று இருக்கான்னு பாருங்க. அதாவது கடைசியா போகும்போது எழுதணும். அதாவது ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லக்னத்துக்கு அப்புறம் அந்த பாவத்துக்கு அப்புறம் 2வது வீட்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது வரக்கூடிய விளைவுகள் அனைத்தையும் லக்னம் என்ற ஜாதகரை அனுபவிப்பார். இது ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் தான் மற்ற பாவத்துக்கு. இப்ப 7வது வீடு 2 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம் சார். லக்னத்துக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. மனைவி மூலமா வருமானம் கிடைக்குது. 7க்கு என்ன கிடைக்குது? இது 7ல இருந்து பார்க்கும்போது 8வது வீடா வரும். எப்படின்னா இங்க நீங்க 7வது வீட்டை கெடுக்கிற பாவம் 2, 6, 10ங்கிறதால 7க்கு இது 12வது பாவமா போயிடுது. 10ங்கிறது 7வது பாவத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால இது 4வது பாவமா போயிடுது. இது 7வது பாவத்துக்கு 8வது பாவமா போயிடுது. அப்ப மனைவிக்கு பிரச்சனையும் ஜாதகருக்கு வருமானமும் இருக்கு. இதை 7வது வீடு 10 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், லக்னத்துக்கு 10வது பாவமாகவும் 7வது வீட்டுக்கு 4வது பாவமாகவும் போயிடுது. ஆனா இது லக்னத்துக்கோ 7க்கோ பெரிய அளவுக்கு பிரச்சனையை தரல. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சார் நல்லா புரிஞ்சுங்க, திருமணம்னு பார்க்கும்போது அது 7வது வீட்டையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, லக்னத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 7வது வீட்டு கெடுக்கிற வீடு எது சார்? 6, 2, 6, 10. இல்ல 2, 6 தான் ரொம்ப மோசம். 10 கூட ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் 10 7வது வீட்டுக்கு 4வது வீடா போயிடுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு 4, 8, 12. அதாவது ஒரு ஜாதகத்துல 7வது வீடு சுக்கிரன் 6, 8, 12. 3வது லக்னம் 6, 8, 12. இந்த மாதிரி தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு திருமணமே ஆகாது. எப்படின்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட விதி என்பது முதல்ல பாவக்காரக வழியை அனலைஸ் பண்றோம். பாவம் கெட்டு போச்சுன்னா அடுத்து கிரகத்துக்கு போறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு பாவம் ஒரு கிரகம்னு 2 அமைப்பு இருக்கு சார். திருமணம் அப்படின்னா 7வது பாவம், அதுக்கு கிரகம் என்னன்னா சுக்கிரன். ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். 2ம் கெட்டுட்ட பிறகு 3வது லக்னம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லக்னங்கிற கான்செப்ட் எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம ஜாதகத்துல 12 பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 பாவத்துல இது 12 பாவம். இந்த பாவத்துல லக்ன பாவம் பெரிய பாவம்.
ஓகேங்களா? இப்போ ஆறாவது வீடு 5 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். இந்த ஆறாவது வீட்டுல ஃபைலே இல்லைன்னு அர்த்தம். ஆறாவது வீட்டு காலியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 6க்கு 12வது பாவமா போச்சு இல்லையா? ஆறாவது வீட்டுல சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனா லக்ன பாவம் 4, 6, 10 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லக்ன பாவத்துக்குள்ள 12 பாவம் தனியா இருக்கு. எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 12 பாவம் தனியா இருக்கு. லக்ன பாவம் 4, 6, 10னா லக்ன பாவத்தில் உள்ளக்கூடிய 4வது வீடும் 6வது வீடும் 10வது வீடும் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பாவம் இந்த 6வது வீடு வீக்கா போச்சுன்னா லக்னத்தில் இருக்கிற காரகத்தை எடுத்து இங்க செயல்படுத்தலாம். ஏன்னா லக்ன பாவம் என்பது ஒரு ஜோக்கர் மாதிரி. நம்ம சீட்டு விளையாடும் போது பார்த்திருப்போம். சீட்டு விளையாடும் போது பார்க்கும்போது 6, 7 வந்துட்ட பிறகு 8 நமக்கு கிடைக்காது, 10 தான் கிடைக்கும். ஒரு ஜோக்கரை கொண்டாந்து நிறுத்தீங்கன்னா அது 8ஆவும் ஆக்கிக்கலாம். இல்ல இங்க ஒரு 4 இருக்கும். ஒரு ஜோக்கரை கொண்டாந்து போட்டீங்கன்னா 5ஆவும் மாறிக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகத்தோட பலனை அவர் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறது இல்ல. ஒரு மாற்று ரூட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா கிரகத்தை போய் பார்க்கணும். அந்த கிரகமும் கெட்டு போச்சுன்னா கடைசி சான்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ன பாவம். லக்ன பாவம் அந்த பாவத்திற்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தை ஓரளவுக்கு இயக்க முடியும். ஓரளவுக்கு இயக்க முடியும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொட்டி பெரிய பொட்டியா இருக்கு, இங்க இருக்கிற பொட்டி சின்ன பொட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க ஃபேன் ஓடிட்டே இருக்கு சார், ஈபில பவர் இல்லை, ஃபேனை ஓட்ட வைக்க முடியாதா? என்னங்க சார்? இன்வெர்டர் வச்சு ஓட்டலாம் இல்லையா? ஆனா இன்வெர்டர் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லா ஓட்ட முடியுமா? அதனால ஒருத்தருக்கு 7வது வீடும் சுக்கிரனும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா திருமண வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு. ஆனா ரொம்ப நல்லா இருக்காது. ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். லேட்டா ஆகும் திருமணம். ஆனா லக்னத்திலேயே இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்காது. ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழியை கொடுத்துட்டே இருக்காரு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, முதல்ல என்ன பண்றோம், லோக்கல் கோர்ட்டுக்கு போறோம், தீர்ப்பு கொடுத்தாச்சு, விட்டுவாரா சும்மாவே? ஹைகோர்ட்டுக்கு போவோம், அங்கேயும் தீர்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டு போவார், அங்க அவர் தீர்ப்பு கிடைச்சிடும். அங்க அவர் தான் நியாயம் கிடைக்கிறது இல்லை சார். ஆக்சுவலா எல்லாருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல தான் நியாயம் கிடைக்குது எல்லாருக்கும். அப்ப கீழ் கோர்ட்லாம் ஏமாத்து கோர்ட்டா? என்னங்க சார், கீழ்கோர்ட்டு தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. கீழ்கோர்ட்ல ஜெயிச்சிட்டானா என்ன, அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கீழ்கோர்ட்ல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வழக்கு இழுத்தடிக்குதோ, எந்த அளவுக்கு வழக்கு இழுத்துட்டே போதோ, அது யாருக்கு லாபம் சார்? அது ஆக்சுவலா குற்றவாளிக்கும் லாபம் தான். என்னங்க சார்? சார் குற்றவாளியை சொல்றேன் சார், குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லல நான். குற்றம் சாட்டப்பட்டவர்னா நீங்க கரெக்டா இருக்கல, குற்றவாளினே சொல்லியாச்சு. அதே மாதிரிதான் என்னன்னா இங்க என்னன்னு, அதே மாதிரிதான் இந்த ஒரு குறிப்பிட்ட பாவமே வலுவடையும் போது பிரமாதம். ஒரு குறிப்பிட்ட பாவம் வலுவடையலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து அந்த கிரகத்துக்கு போறீங்க, அந்த கிரகமும் கை கொடுக்கல அப்படின்னா அடுத்து லக்னத்துக்கிட்ட போறீங்க. லக்னம் தான் இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்மேன் அப்படிங்கிறது லக்னம் தான். ஒரு 12 ஜாதகம். அதனாலதான் இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 12 பாவத்துல லக்ன பாவம் என்பதுதான் இருக்கிற எல்லா பாவத்துடைய டாப் பாவம். அந்த பாவத்துல